நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரிம்மா. சுப்பிரமணியண்ணா, உங்கள் ஒய்ஃப் கூட நான் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகணும். நான் வரேன், நீங்கள் பார்த்து போங்க முன்னாடி. ஆச்சி 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். வா வா, கதவு திறந்து தானே வருவேன். அலமேலு, வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன எதுன்னு கேட்டாங்கன்னா சமாளிச்சிருவல்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. சரிடி. நடந்தது எதையும் மனசில் வச்சுக்காத, பொறுமையாக வீட்டில் எடுத்து சொல்லிக்கலாம், சரியா? சரி, நான் வரேன். சரிடி. ஏம்மா கோமலா? ஐயோ, அம்மா வேற பார்த்துட்டாங்களா அவளை? அம்மா அம்மா. ஏம்மாம்மா, என்ன டீ இது? தலைவரி குழம்பு வந்து நிற்கிற? அம்மா, அது வந்து ஆண்டி, அது ஒன்றும் இல்லை. அவளுக்கு சடப்பெண்ணி இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம்ல, பூவெல்லாம் வச்சு கொண்டை போட்டுட்டு இருந்தாளா, அங்கே விளையாட்டுக்கு தலையில் கை வச்சேன், அப்படியே அவந்து வந்துருச்சு. அதை கட்டவும் முடியலை, பேண்டு தான் இல்லாதனால சரி பக்கத்தில் தானே இருக்குது வீடு, வீட்டில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஆண்டி. அப்படியே. ஓ அப்படியா, சரிடா. வா, எப்பயுமே வந்துட்டு ஆண்டி டீ போட்டு கொடுங்க, காஃபி போட்டு கொடுங்கன்னு உரிமையாக கேட்பேன். இப்போ நீ பேசாமல் போகிற, என்னாச்சு? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, வீட்டில் நேரமாச்சு, வீட்டில் தேடுவாங்க, அதுக்காக தான். என்ன பிள்ளையே போ, வீட்டுக்கே பயப்பட மாட்டேன். சரி பரவாயில்ல, பொறுப்பு வந்துருச்சு போலையே. ஆமாம் ஆண்டி, ரொம்ப நல்ல பொறுப்பாக தான் இருக்குது. சரிடா, சரி பார்த்து போயிட்டு வா. வரேன் ஆண்டி, வரேன் டி. சரிடி. ஏய், இங்கே பாரு, எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு, சொல்லிட்டேன். சும்மா அழுதுறாத, எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம். நேரம் வரப்ப பார்த்துக்கலாம் ஆண்டி. சரிடி. ஆண்டி. சரிம்மா. ஏட்டி லைலா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சீக்கிரம் எடுத்துட்டு வாடி ஆரத்தி தட்ட. ஓ வரமா நீனு, நேரம் என்ன அப்புறம்? ஆரத்தி கரைச்சிட்டு தானே எடுத்துகிட்டு வருவாங்க ஆழத்தை. வரேன். பேச்சுக்கினே இருக்காம சீக்கிரம் வா. ஆண்டி, இதெல்லாம் எதுக்கு? அட சும்மா இருமா, இதெல்லாம் சம்மதம் இல்லையா? ஊரு கண்ணு வரவு கண்ணு எல்லாம் பட்டிருக்கோம். அம்மா, எங்கம்மா தாலியை காணும்? ஆண்டி, அது சேலை மறைச்சிருச்சு, அதனால உங்களுக்கு தெரியல. அப்படியா, சரிம்மா. அட்டியா லைலா, இருமா வந்துட்டேன். சுத்து முட்டி. பார்த்து பெரிய நோட்டா போடு தங்கச்சி. ஏட்டே, நீ வேற பிள்ளை ஏண்டி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? நீ போய் அங்கே ஊற்றிட்டு வா, அவ்வளோ நேரம் வெளியே நிற்பாங்க. சரிம்மா, உன் மையனை சொன்னா உனக்கு கோவம் தானே வரும். போகிறேன். நீங்கள் வாங்க, இப்போ வெளியே நிற்காதீங்க. சரிம்மா. சரிங்க. இந்த கிழவி இருக்கிற வேலை எல்லா வேலையும் யாக்கிட்டே கொடுக்குறது. இவளுக்கு ஆரத்திட்டு தான் ஒரு குறைச்சா. போடி போ, இனிமே தானே உனக்கு ஆட்டம் இருக்கு. அந்த கிழவியோட சுயரூபம் என்னன்னு இனிமே தான் உனக்கு தெரிய போகுது. என்னமோ சுப்பிரமணியை காதலிச்சிட்டேன்னு அண்ணன் எங்கள் அம்மா கிட்ட பொண்ணு கேட்டு எங்கள் அம்மாவும் அதுக்கு தேவையானதெல்லாம் சுரண்டலான்னு சொல்லி தான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிச்சிருக்கு. அடுத்து நீ என்னென்னலாம் செய்ய போதோ தெரியல, பார்ப்போம். ஊற்றிவிட்டு வேலையை பார்ப்போம். ஆமாம் அன்னைக்கிலே வீட்டை பார்த்தியா? வீட்டு நல்லா இருக்காமா? வீடு பிடிச்சிருக்கா? பார்க்க தான் பழைய மாடலில் இருக்குமா, ஆனால் நல்லா வசதியாக தான் இருக்கும். நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு என்ன வசதி வேணும்னாலும் கேளு, இந்த அத்தை உனக்கு பண்ணித்தரேன். சரிங்க அத்தை. அம்மா, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் என் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிடா. என்ன வா ரூமுன்ட்டு? இனிமே அன்னைக்கிலையோ அங்கே தான் வருவா. நீங்கள் 2 பேரும் புருஷன் பஞ்சாதி ஆயிட்டீங்க, ஞாபகம் இருக்குல்ல? நான் காணும் கனா நீயா ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். அண்ணா, மீனாட்சி. கேட்டி அண்ணோ, இந்த கடலை விட நம்ம நட்பு ரொம்ப பெருசுன்னு நம்ம வாழ்ந்து காட்டணும்டி. வாழ்ந்து காட்டணுமா? அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நட்பை பற்றி நமக்கு தெரியும். நம்ம நட்பை பிரிக்க யாரால முடியும்? அது வேணா உண்மைதான். அதே போல் நீ என்னைக்கு மறக்கக்கூடாது, உன்னோட பொண்ணு என் பையனுக்கு தான். அதெல்லாம் மறக்க மாட்டேன். அப்போ என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா என்னை விட அவள் தானே உனக்கு முக்கியமானவா இடவையா? இந்த உலகத்தில் எனக்கு எல்லாத்த விடையும் என் அண்ணத்தை மட்டும்தாண்டி பிடிக்கும். நட்புக்கு இலக்கணமாய் வருகிறார்கள். ஆனந்தி புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில்.
நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம்புதிய நடந்தத விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். மற்றும் பேய் வீடு ஸ்பெஷல் எபிசோட் நம்ம கார்ட்டூன் சேனல் பிளேலிஸ்டில் கண்டு மகிழவும். தொடர்கிறது. அட வெக்கப்பட்டுட்டு போறா பாரு. நீ கவலைப்படாதம்மா, அவன் போறான்ல, அவன் போற ரூமை பார்த்துக்கோ. இனி அதான் வரும்னு. அவருக்கு எவ்வளவு வருத்தம் இருந்தா இப்படி போயிருப்பாரு. வாழ்க்கையில் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டோமே. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குங்கிறதுக்காக மற்றவங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே. கவலைப்படாதீங்க சுப்பிரமணி, கூடிய சீக்கிரம் உங்கள் அலமையில் உங்கள் கூட சேர்த்துருவேன். லைலா, என்ன ஆரத்தியை ஊற்றிட்டியா? ஆமாம். என்ன அண்ணன் இங்கே நின்றுட்டுருக்காங்க? ஒன்றும் இல்லை மட்டியே, அண்ணனை பிரிஞ்சு வந்துவிட்டால, அதான் வருத்தத்தில் இருக்கா போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும். கவலைப்படாதீங்க அன்னைக்கிளி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும். அத்தை, இங்கே கிச்சன் எங்கே இருக்குது? கிச்சனா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. எல்லா வேலையும் என் மவளும் நானும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம், சரியா? தாய் கிழவிக்கு எவ்வளோ கொழுப்பு! இப்படி வீட்டில் வந்தவளுக்கு முன்னாடி எப்படி அசிங்கப்படுத்தப்பாரு. வேலைக்காரின்னு ஒன்று தான் சொல்லலை, மீதி எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதையும் சொல்ல செய்கிறா போல. கிழவி, உன்னை பார்த்துக்கிறேன். என்னம்மா லைலா, நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம்மா, சரிதான் சரிதான். அண்ணி, நீங்கள் எந்த வேலையும் செய்யாதீங்க, போய் உட்காருங்க, ரூமில் ரெஸ்ட் எடுங்க. ஏம்மா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நீ அந்த பிள்ளை முகத்தை பார்த்தியா? ஒரே சோகமாக இருக்குமா? ஆமாம் அப்படி, நானும் தான் கவனித்தேன். இருந்தாலும் அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாம் அப்புறம் பிறந்த விட்டுட்டு புகுந்த வீட்டில் போகும்போது வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அதனால் ஒரு 4 நாளைக்கு அப்படி தான் இருப்பேன். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீ ஃப்ரெண்டாக பிடிச்சிக்கோ. சரிம்மா. அப்புறம் என்னம்மா, சொத்தெல்லாம் என்ன பண்ணுறது? சொத்து தானே, நான் கேட்ட கேள்வியில் வாங்கி தான் அவன் அண்ணன் நம்ம வீட்டுக்கு கூட இன்னும் வரல. வந்தால் சொத்தோடு தான் வருவான். அப்படி மிரட்டி வச்சுருக்காமல்ல. ஓஹோ அப்படியா, சரி சரிம்மா. இருந்தாலும் அண்ணனை பக்கமும் பாவமாக இருக்குமா, நீ இப்படி செஞ்சுருக்கக்கூடாது. ஏடி, நான் என்ன அவனுக்கு நல்லது தானே செஞ்சேன். 4 காசு அப்புறம் எல்லாம் பொண்ணு பொருள்லாம் இருந்தால் தானே அப்புறம் ஊரில் மதிப்பாங்க. நல்ல பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். நீ சும்மா இரு என்னம்மா போ. ஆஹா, அந்த பத்திரம்லாம் எப்போ வரும், பவுனெல்லாம் எப்போ எடுத்துகிட்டு வருவான்னு இருக்கேன். போட்டா சொட்டு எடுக்கணும்டி. கையெல்லாம் போட்டு ஒரு போட்டா சுட்டா எடுத்து என் ரூம் போல் ஒட்டி வைக்க போகிறேன். தாய் கிழவி, என்னென்ன ஆசைலாம் இருக்குது. சாக போகிற வயசில் இவளுக்கே இவ்வளோ ஆசை இருந்தா எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். ஆனால் என்னை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்காளா இவ? இந்த வீட்டில் காசு இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். வரட்டும், நீ மட்டும் எப்படி தனியாக ஆள்றன்னு பார்க்குறேன். நானும் இங்கே தானே இருக்கேன், பார்த்துக்கலாம். கேட்டே, என்னட்டி கோவமாக இருக்க? ஒன்றும் இல்லை, நீ மட்டும் போட்டா சுட்டு எடுக்கிறேன்னு சொன்னல, அதனால தான் கோச்சிக்கிட்டேன். ஏட்டி, நான் போட்டா சுட்டு எடுக்கணும்னு சொன்னதே என்னையும் சேர்த்து தாண்டி. ஆனால் நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன், நீ 6 போட்டோ எடுத்துக்கோ. 10ல் 4 எந்தா இருக்கட்டும், 6 ஒன்றா இருக்கட்டும். நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் தானே இருக்கோம். மாற்றி வர நகையெல்லாம் வச்சு போட்டோ எடுத்துப்போம், சரியா? அதானே பார்த்தேன், ஏமா அப்படி என்னையை விட்டு கொடுக்கணும். வரட்டுமா, பார்த்துக்கலாம். சரி மிட்டி, சரி. பழம்லாம் கொடுக்கணும், நீ போய் ரெடி பண்ணு. சரிம்மா. அலமேலு, எவ்வளோ பிரச்சனையிலேருந்து உன்னை காப்பாற்றி உன்னை தாலியை கட்டி இப்போ பெரிய பிரச்சனையில நான் உண்டாக்கிட்டேனே. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி உன்னை நான் காப்பாற்றுவேன்? ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் நீ, ஒரு பக்கம் இந்த பொண்ணு. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. சுப்பிரமணி, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். பேசாத முதல்ல. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கான கேள்வி, நம்ம சுப்பிரமணி அம்மாவோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறவங்க பேர் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வாசிக்கப்படும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.